ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஸ்ரீனி வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அவரோட லொக்கேஷன் பேக்ரவுண்டில் கவனிக்கும் போது கண்டிப்பாக ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ்ஸு. ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ட்ரிபிள் வீடாக காட்டியிருந்தாங்க இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசப்படி லொக்கேஷனில் காவேரி வீடு அப்படின்னு நம்ம நேற்று பேசணும் இல்லையா, அந்த வீடு ஷுவராக கிடையாது, அதை நான் கவனிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு நியூ லொக்கேஷன், கண்டிப்பாக விஜயோட வீடு இல்லைங்கிறனால ஆஃபீஸ்க்கு இருக்க சான்சஸ் இருக்குது. சரி, குமரன் என்ன செய்வார்? குமரன் ஏன் ஆஃபீஸ் வந்தார்? அப்போ வந்து ரஷ்ல இருந்தேன், பிரணவ் வச்சிருந்தனால, அதனால் நான் எக்ஸ்ட்ரா பேச முடியல. குமரன் வந்து இன்றைக்கி பண்ணார்ல, அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணுவார். ஏன்னா ஆஃபீஸில் எல்லா விஷயங்களும் காவிரியும் சைன் பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தாத்தா பண்ணி வச்சுருக்கார். ரைட்டாக சொத்துலேருந்தே அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு. அதை பற்றி இந்த டாப்பிக்கில் எடுக்கவே இல்லை யாரும். சரி, இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராச்சும் காவிரிக்கு கால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதனால் காவிரி ஆஃபீஸ் வரணும். ஆஃபீஸ் கண்டிப்பாக வந்துட்டு அம்மா விட மாட்டாங்க, அதாவது சாரதாம்மா விட மாட்டாங்க. அப்போ குமரன் வந்து சரி அவங்களுக்காக, அதாவது தாத்தா இப்படிலாம் செஞ்சு வச்சுருக்காங்களே, அதுக்காக நானும் கூட போகிறேன் அப்படின்ட்டு குமரனும் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி தானே இன்றைக்கி சாவி வந்து காவிரி போய் கொடுத்துட்டு வரட்டும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்லன்னு பெரியவங்களுக்காகன்ட்டு குமரன் எடுத்து கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி விஷயத்தை தான் இந்த இடத்துலையும் குமரன் செய்ய போகிறாரு. இதில் ஏதோ ஒரு இடத்துல குமரன் வந்து சில விஷயங்கள் விஜய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எடுத்த உடனே 6 அடிக்க முடியாதுல்ல. இப்போ தோனி ஒரு வருஷமாக என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஸ்லோவாக அடிச்சிட்ருப்பார், அப்புறம் திடீர்னு 6 அடிப்பார். அந்த மாதிரி இப்போ ஸ்லோவாக தான் ட்ராக் போகும், நம்ம நினைக்கிற ஸ்பீடுக்கெலாம் போகவே போகாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவங்க ரீயூனியனே கொண்டுட்டு போவாங்கங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. போட்டு உடச்சிட்டேன் நான் பெரிய கெஸ்ஸை. சரி, அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு அந்த இது இருக்காது. பட் ஏன்னா குமரன் இந்த மாதிரி கம்பேர்ட் டு சாரதாமாக கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இது மாதிரி நானும் போகிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராக்கோட சின்ன கெஸ். ஆனால் இது வந்து ஒரு கோமாவே காவிரி இருந்தாலும் அந்த சீனாக ஒரு பியூட்டிஃபுல்லான சீனாக ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆஃபீஸ் ட்ராக்கை மாற்றிருக்காங்க. அது லைவில் சொன்னது. ஏற்கனவே லைவில் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. இல்லை ஏதோ ஒரு சந்தோஷமாச்சும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் டைரக்டர் சொன்னது வரவே இல்லை. அட்லீஸ்ட் ப்ரமோவில் வரும் அப்படின்ட்டு தான் சரி இந்த வாரங்கிறது ப்ரமோ வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுதான் குமரன் அங்கே போகிறதுக்கான ஒரு சான்சஸ். பட் இருந்தாலும் இந்த ஆஃபீஸ் ட்ராக் கொஞ்சம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். காவேரி வந்து ஆஃபீஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஆஃபீஸ் ஸ்டாஃப் மூலமாக இன்னும் காவேரிக்கு சில உண்மைகள் தெரிய வரலாம். நான் மறுபடியும் சொல்கிறதுனா எல்லாமே ஒரே நாள்லேயே நடக்காது. ஆனால் இந்த மைண்ட் வாய்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க, ரியலாக வந்து எதுவும் நடக்காது. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.